சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா சார், அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு டீயை வாங்கி தரதுக்காக நீங்க பயங்கரமா கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி டெய்லி 4-5 வீடியோ யூடியூப்ல போடுறீங்க சார். அதை பார்த்த பிறகு உங்களை நேரில் பார்த்து வாழ்த்துன்னு வந்திருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். உங்களால சார் போக்குவரத்து தொழிலாளி இன்னைக்கு வந்து கை நிறைய வாங்குறாங்க. ஆமாப்பா, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு நான் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்னோட முயற்சி தான் போக்குவரத்து தொழிலாளிகள் பென்ஷன்லாம் கூட்டி இருக்கு, டிஏ உயரெல்லாம் கிடைச்சிருக்கு சார். நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. இந்த தள்ளாத வயசுல அங்க இங்க அலைஞ்சு திரிஞ்சு உங்களுக்கு வயிறு வேற பிரச்சனைன்னு சொல்றீங்க, அதுக்கு மத்தியிலையும் வாங்கி தந்தேன்னு சொல்றீங்க. வாஸ்தவம் தான். அதே சமயத்துல திரு கதிரேசன், அண்ணன் கதிரேசன் தலைமையில நல மீட்பு சங்கம் ஒரு அருமையான சங்கம் இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு எதிராக எப்படி யுத்தம் பண்ணாங்கன்னா, தங்களோட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல அப்படியே ஒப்படைச்சிட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க. நாங்கள் எங்கள் வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைக்கிறோம். அடுத்த அந்த சங்கத்தோட தலைமையில தமிழ்நாட்டில் இருக்க 30,000 ஓய்வு பெற்ற ஊழியர்கள் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு ரிஜிஸ்டர் தபால் அனுப்புனாங்க. எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் தபால் அனுப்புனாங்க. அப்படி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. தலைமை நீதிபதிக்குரிய கடிதங்கள் இங்கே உள்ளன, அனைத்தையும் பதிவு செய்யுங்கள். ஆமாம்மா, நாங்கள் செய்கிறோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு 12,000 தொழிலாளர்கள் சார், கதிரேசன் சார் தலைமையில 12,000 தொழிலாளர்கள், 60 வயசுக்கு மேல உள்ள தொழிலாளர்கள் கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் அப்படியே வந்து 12,000 பேர் சென்னையில கூடி அரை நிறுவன போராட்டம் நடத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தாங்க. இந்த மாதிரி பல போராட்டங்கள்னால தானே டிஏ உயர்வு கிடைச்சிருக்கு. என்னமோ நீங்க தான் வாங்கி தந்தேன்றீங்களே, அது உண்மையா கிடையாது சார். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் இல்லப்பா, நான் தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்றீங்களா? நான் இல்லாட்டி கிடைச்சிருக்காதுப்பா. வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உட்காருங்க. அண்ணா, என்னண்ணே நம்ம சகோதரர் கூட்டு வந்திருக்கீங்க? இவர் எனக்கு நல்ல நண்பர். மாமா போக்குவரத்து துறையில் 36 வருஷமாக ஓட்டுநராக பணிபுரிந்து மிக சிறப்பாக டீசல் இன்ஸ்ட்ரக்டர்லாம் இருந்து ஒரு நல்ல ஓட்டுநராக மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து வெளியே வந்தவர். ஆனால் இப்போ சமீபமாக அவர் உடல்நிலை சரியில்லாதனால மருத்துவ காப்பீடு இல்லாமல் அவர் என்ன பாடுபட்டாருங்கிறத அவர் சொல்கிறத என்னால் சகிச்சுக்கிற முடியல. அதனால உங்கள்கிட்ட கூட்டு வந்து நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதனோட பிரச்சனை என்னன்னு. என்ன பிரச்சனை? 2024 எனக்கு வந்து பென்ஷன் ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்கு. சரி, நலமீட்பு சங்கத்துல இருந்து அரை நிர்வாக போராட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வயசையே பொருட்படுத்தாம இங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் காத்து கிடந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டு வந்தோம். கதிரேசன் ஐயா தலைமையில உள்ள அந்த ஓய்வு பெற்றோர் நலமீட்பு சங்கத்தின் மூலமா வந்து இப்ப எனக்கு 2025 ஏதோ கொஞ்சம் வாழ்வாதாரத்துக்கு தேவையான பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு உடல்நிலை ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. போய் டாக்டர்கிட்ட போனா அவர் 50,000 கட்டுட்டாரு, வந்து ஃபீஸ் கட்டுங்கட்டாரு. வாங்குற பென்ஷனே பாதி. இதுல எப்படி அங்க போய் கட்ட முடியும் அப்படின்னா, நீங்க அட்டை இருந்தா கொடுங்க, மருத்துவ காப்பீடு அட்டை இருந்தா கொடுங்க, இலவசமா பண்ணிக்கிங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. மருத்துவ அட்டைக்கு நான் எங்க சார் போவேன், எங்களுக்கு கிடையாது சார். அப்படி ஏங்க நீங்க கவர்மெண்ட்ல இருந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் போக்குவரத்து துறையில வேலை பார்த்தேன், எங்க யாருக்குமே பென்ஷன் ஆளுக்கு அட்டை கொடுக்கல, கவர்மெண்ட் வந்து தரல. என்னோட வேலை பார்த்தவர் கூட வந்து வாங்கி போயிட்டாரு, வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு கவர்மெண்ட்ல, அவரு கூட நீங்க ஃப்ரீயா பண்ணி விட்டீங்க. நாங்க என்னையா செய்யறது? இதுக்கு ஏதாவது ஒரு நீங்க ஒரு வழியை எனக்கு சொல்லி. சூப்பர் வழியா சொல்றேன். சரியான இடத்துக்கு தான் பாண்டியனை கூப்பிட்டு வந்திருக்காரு. உங்களை எப்படி நதிகள்லாம் கடைசி நேரத்துல கடலுக்கு வர்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு வழக்கு சிங்கத்துக்கிட்டே நீங்க வந்திருக்கீங்க. தலைவர்கிட்ட வந்துட்டீங்க. அழகா உங்க பிரச்சனை முடிச்சு தரேன். எத்தனையோ வந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளி மெடிக்கல் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். சார், வயசான காலத்துல எல்லாச்சுக்கும் வந்து சுகர் பிரச்சனை கஷ்டப்படுறாங்க, ஹார்ட் ப்ராப்ளம். இந்த மாதிரி நம்ம தொழிலாளர்களுக்கு மெடிக்கல் எட்டை வாங்கி கொடுக்க ஒரு கேஸை போட்டு விடுங்க சார். சார், நீங்க கேஸ் போடுறதுன்னா உங்களுக்கு லட்டு சாப்பிட மாதிரி சார், ஒரு கேஸை போட்டு வாங்கி கொடுங்க சார். வாங்கி கொடுத்துவா, கொஞ்சம் செலவாகும்பா. அது பாத்துக்கலாம் சார். தொழிலாளர்கள் எவ்வளவு தருவாங்க சார். நம்ம கேஸை போடுங்க சார். கேஸை போட்டுருவோம். சார், நீங்க 2 பேரும் பேசிக்கிறத கேட்டேன். சார் சொல்றதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. வழக்கு தொடுத்துருவோம் எல்லாத்துக்கும் வழக்கு தொடுத்து வசூல் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அதற்கான முகாந்திரத்தை நான் கேட்கறதுக்கு அவர் கொஞ்சம் எனக்கு வழக்கு சொல்லணும். என்னுடைய 2-3 சந்தேகங்களை அவர் நிவர்த்தி பண்ணணும். அதுக்காக நான் வந்திருக்கேன். கேட்டுக்கலாமா? 1000 சந்தேகம் அற்புதமா தீர்த்து வைப்பாரு. நீங்க பக்கத்துல சார், அவர் சந்தேகம் தீர்த்து வச்சிருவோம். உட்காருங்க பார்த்து. வணக்கம். வணக்கம்.
நான் போக்குவரத்து துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளி. என் கூட வந்த மாமா இக்பால் மாமா அவருடைய பிரச்சனை கூட சொன்னாரு, நீங்க கேட்டிருப்பீங்க. இவரு நம்ம கண்ணுக்கு முன்னால இருக்கிற தொழிலாளி. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பல ஆயிரம் தொழிலாளி மருத்துவ காப்பீடு இல்லாம உயிரிழந்த தொழிலாளர்கள் இருக்காங்க, உயிரோடு போராடிக்கிறதுக்கு தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக மருத்துவ காப்பீடு வாங்கி ஒரு வழக்கு தொடுத்துடலாம் நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த டிஏ உயர்வு வாங்கின விஷயத்திலையும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் வழக்கு தொடுத்து வாங்கி கொடுத்தீங்க. நீங்க வழக்கு தொடுத்தது உண்மை, ஆனா எங்களுக்காக தொடுத்தீங்களாங்கிறது பிரச்சனை. இப்ப என் கூட வேலை பார்க்குற சக தொழிலாளி சொல்றாரு, அவர் வழக்கு தொடுத்ததுனால நான் வாங்கினேன் அப்படிங்கிறாரு. ஆனா எங்களோட கான்செப்ட் என்னன்னா, நாங்க நிறைய போராட்டங்கள்லாம் நடத்திருக்கோம், அதுக்கெல்லாம் கொடுக்காத இந்த அரசு நீங்க நடத்தின நீதிமன்ற தீர்ப்புக்கும் போது கொடுத்துருச்சு அப்படிங்கிறத எங்களால் ஏத்துக்கிற முடியல. ஏன் ஏத்துக்கிற முடியலன்னா, மாமா உங்களுக்கு அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நீங்க வழக்கு சம்பந்தப்பட்ட பர்டிகுலர்ஸ் இதை நான் எடுத்துட்டு தான் உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா, இதுல நீங்க ஆபீசர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒரு 64 MDGMs இதுக்கு நீங்க வழக்கு தொடுத்திருக்கீங்க. இதற்கு வந்து தீர்ப்பு ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கும் அப்படின்னு மரியாதைக்குரிய நீதியரசர் புகழேந்தி ஐயாவுக்கு சொன்னதுனால எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க அதை முழுசா மறைச்சிட்டு நான் தான் வழக்கு கொடுத்து வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதை எங்களால சீரடிக்க முடியல. அதாவது மற்ற தொழிலாளர்களோட உழைப்பை நீங்க மறைக்கிறீங்க. போராட்டத்தில் கலந்துகிட்ட 12,000 தொழிலாளர்களோட உழைப்பை நீங்க மறந்துங்க. இப்ப நீங்க இது எல்லாமே நீங்க சட்ட போராட்டத்திலே வாங்கி கொடுத்துருவீங்க அப்படின்னா, இந்த அரை நிர்வாண போராட்டம் நடந்ததுக்கு முன்னால, இந்த 2024 12வது மாசத்துல இந்த அரை நிர்வாண போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னால நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ரைட்டு, ஐயாவே வாங்கி கொடுத்தாருன்னு நான் உங்க கூட சேர்ந்து ஐயாவே வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவேன். இன்னொன்னு என்னன்னா, நீங்க வாங்கி கொடுத்ததா சொல்லக்கூடிய இந்த டிஏ உயர்வு அப்படிங்கிறது இந்த வழக்கு நடந்த 19 இருந்து 24 வரைக்கும் நீங்க எந்த இடத்துலயுமே தொழிலாளிக்குள்ள வரவே இல்லை. உங்களுக்கும் தொழிலாளிக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இப்போ வந்து நீங்க நானே நடத்தினேன், நானே வாங்கி கொடுத்தேன், எனக்கு நீங்க வந்து நிதி கொடுக்குறீங்க. இது தொழிலாளியோட உழைப்பை சொல்ற மாதிரி இல்லையா? ஒரு பக்கம் நீங்க வழக்கு நடத்துறதுக்கு வசூல் பண்றீங்கன்னா உங்க ஆபீசர்ஸ் அசோசியேஷன்ல வசூல் பண்றீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தொழிலாளிகிட்டே நீங்க வாங்குறதுங்கிறது வந்து மனவோடு கொடுத்தா வாங்கிக்கங்க, எந்த தொழிலாளியும் கொடுக்கறது நீங்க வேணாங்கிறது இல்லை. ஆனா உங்க பேரை சொல்லி ஒரு சில இடங்கள்ல மிரட்டி பறிக்கிறது மாதிரி இருக்கு. அந்த பணம் வந்து உங்களுக்கு சேரலாங்கிறது தெரியல. இப்ப அது சம்பந்தமா பாக்குறதுக்காக தான் உங்ககிட்ட வந்து நான் கொடுத்த தொழிலாளி வந்து எங்களை மாதிரி ஆளுகிட்ட போறாங்க, அடிச்சு கொடுக்குற மாதிரி பிடிக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா வழக்கு தொடுக்கிறது விஷயமாக நிதி வந்து தொழிலாளி மனம் வந்து கொடுத்தா நீங்க தாராளமா வாங்கிக்கங்க, அதை எங்களுக்கு மாற்றிக்கிறது இல்லை. ஆனா உங்க பேரை சொல்லி ஒரு கூட்டம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எங்களால் சீர்ணிக்க முடியல. ஏன்னா பாதிக்கப்பட்ட தொழிலாளி பதிலறிஞ்சு சொல்றாங்க, தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய உரிமை அரசு கொடுக்கறதுக்கு தொழிலாளி வாங்கியிருக்கான். இதுல நீங்க வழக்கு தொடுத்தது ஒரு காரணம்னா, நீங்க வழக்கு தொடுத்த அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டியது தாராளமா கிடைச்சிடும். எங்களுக்கும் கிடைச்சது சந்தோஷம் தான். நீங்க வழக்கு தொடுத்ததுனால செஞ்சாலும் நாங்கள் அதை பெருமையா நினைக்கிறோம். ஆனா அந்த பண வசூல்னு வர்றப்ப தொழிலாளியோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இப்ப மாமா இக்பால் மாமா சொன்ன மாதிரி ஒரு மருத்துவ காப்பீடு ஒரு வழக்கு தொடுத்து நீங்க வாங்கி கொடுத்துருங்களேன். ஏன் இது வரைக்கும் அதை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு டிஏ மட்டும்தான பிரச்சனை. இப்ப நாங்க ட்ரஸ்ட் மூலியமா வேரியபிள் டிஏ வாங்காம ட்ரஸ்ட் மூலியமா வாங்கிட்டு இருக்கோம். இத எங்களுக்கு ட்ரெஷரி மூலியமா வழங்குறதுக்கு நீங்க ஒரு வழக்கு தொடுத்து வாங்கி தர முடியுமா அப்படின்னா சொல்லுங்க. நாங்கள் உங்களோட சேர்ந்து தொழிலாளிகிட்ட பணம் வசூல் பண்ணி வாங்கி கொடுக்குறோம், நீங்க வாங்கி கொடுங்க. வேரியபிள் டிஏ தொழிலாளிக்கு வழங்கணும். 6 மாதத்துக்கு ஒரு வட்டை அரசு ஊழியர்களுக்கு எப்படி டிஏ உயர்வு ஏறுதோ அப்பெல்லாம் அரசு தொழிலாளர்களுக்கு ஏறும். நாங்களும் அரசு தொழில் தானே. எங்க கூட வேலை பார்த்த இபி ஸ்டாஃபுக்கு ஏறப்ப போக்குவரத்து தொழிலாளிக்கு ஏறாது. அப்ப ஏன் அப்படின்னா, எங்க போக்குவரத்து தொழிலாளிட்டு ஒரு விழிப்புணர்வு இல்லை. யாரு வந்து என்ன சொன்னாலும் முழுசா நம்பி காசை கொடுத்துட்டு நம்ம கண்மூடித்தனமா போய்க்கிருக்காங்க. இதை ஒரு சிலர் தவறா பயன்படுத்துறாங்க. அப்ப எங்க தொழிலாளியோட உழைப்பும் அவனுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு சிலர் இருக்காங்கிறத தான் நம்ம சுட்டி காட்டுறதுக்காக நாங்க இங்க வந்தோம். அதனால நீங்க இந்த போக்குவரத்து தொழிலாளியோட பிரச்சனையை நான் தான் முடிப்பேன் அப்படிங்கிறது உங்களால முடிஞ்சால் எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்களோட கோரிக்கை என்னன்னா, ஒட்டுமொத்த தொழிலாளிக்கும் யாராவது ஒருத்தனால தீர்வு கிடைச்சால் சந்தோஷம் அப்படிங்கிறத எங்களோட நோக்கம். அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து இப்ப போராட்டம் நடத்தினோம். இப்ப நீங்களே நடந்து அதை கூட வாங்கி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்ப டிஏ அரியர் பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, வழக்கு தொடுத்துறீங்க, வாங்கி கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொழிலாளி 3 லட்சத்துக்கு மேல நடந்திருக்காங்க. இப்ப அந்த உயர்வுகளை என்ன செய்ய போறீங்க? நீங்க அதுக்கு வழக்கு தனியா தொடர்ந்தீங்களா? இப்ப நீங்க வழக்கு தொடர்ந்து தொடுத்துட்டே வழக்கு முடிக்கிறப்ப பாதி தொழிலாளி இருக்க மாட்டாங்க, யாருக்கு பணம் வாங்கி தருவீங்க? அப்ப எங்களுடைய கள போராட்டம்ங்கிறதா எங்களுக்கு சரியா வரும். அதனால தொழிலாளிகள் அவங்க பாதையே விட்டுருங்க, அவங்க பாதையே போகட்டும்.
நீங்க வழக்கு ஒரு பக்கம் நடத்தினாலும் இந்த நிதியை மட்டும் கொடுத்துட்டு வீட்டில் இருக்க போராட்டத்துக்கு போகாதுங்கிற அந்த தவறான கான்செப்டே நீங்க கொண்டு போகாதீங்க. போராட்ட குணம் ஒன்று தான் போக்குவரத்து தொழிலாளிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். இது வரைக்கும் நாங்கள் சர்வீஸில் இருந்த காலத்துல இப்படிதான் வாங்கியிருக்கோம். இனிமேலும் நாங்கள் அப்படிதான் வாங்க முடியும். எந்த அரசு வந்து வாலண்டியா வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. பணியில் இருந்த காலத்திலும் பணி ஓய்வுக்கு பிறகுமே எங்களுடைய பிரச்சனை என்னன்னா நாங்கள் போராடி வாங்குறது தான். அரசு வந்து இந்த அரசு வந்தா செஞ்சதும் அந்த அரசு வந்து செஞ்சிருந்த நம்பிக்கையில நாங்களும் வாழ்ந்துட்டே இருக்கோம். ஆனா எந்த அரசுமே எங்களுக்கு செய்யலை. அதனால நீங்க நான் ஐயாவை குத்தம் சொல்லணும்னோ ஐயாவை வந்து நான் தாழ்த்தி பேசணும்னோ வரல. எந்த பிரச்சனைகளையும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்காக வந்துருக்கீங்க. நீங்க அதிகாரிங்கிற மட்டத்திலேயே நீங்க வழக்கு நீதிமன்றம் இருக்கீங்க. தொழிலாளிகள் சார்பா எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு என்ன தீர்வுங்கிறத நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்ன பாதி புரியல. உங்க கேட்டுக்கான வீடியோ போறேன் யூடியூப் சேனல்ல, அதை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சார் ரொம்ப நன்றி. உங்களை பார்க்க வந்த நேரத்துல ஒரு சரியான நபரோட உட்கார்ந்து சரியான விஷயங்களை பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு சார்ந்த தொழிலாளிகளோட பிரச்சனை என்னங்கிறத புரிய வச்சுட்டோம். ஏன்னா அவர் அதிகாரி, தொழிலாளிக்கு என்ன வழிங்கிறத அவர் புரிய வச்சுட்டோம். தீர்வு கிடைச்சதுன்னு நம்புறேன். நம்பலாமா? எங்க கிடைக்க போகுது அண்ணே? தெளிவா ஓடுற நதியில முரட்டு பாறாங்களை தூக்கி போடுற மாதிரி சல்லுன்னு கல் எடுத்து போட்டு அவரை பயங்கரமா குழப்பி விட்டீங்க. அவர் வீடியோ போட்டு நம்மளால எப்படி குழப்ப போறாரா, எத்தனை வீடியோ போட போறாரோ. ஆனாலும் ஒரு தீர்வு கிடைக்கும்னே. உங்களுக்கு கார்டு கிடைக்கும், உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே, கவலைப்படாதீங்கண்ணே. நிச்சயம் உங்க டவுட்டுக்கெல்லாம் பதில் கிடைக்கும்ண்ணே. சந்தோஷம் போயிடுவாங்க.